வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவிக்கு நிகழ்த்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டை அல்ல இந்தியாவையே உலுக்குகிற ஒரு செய்தியாக மாறியிருக்கிறது. நேற்றைய தினம் இந்தியாவினுடைய தேசிய செய்தி இதழ்கள், நாளிதழ்கள், மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் இந்த செய்தியை பேசியிருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் பரபரப்பான ஒரு செய்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்திற்குள்ளாகவே ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டார் என்கிற செய்தி ஏறக்குறைய இந்திய நாடு முழுவதையும் உலுக்கியிருக்கிறது. நேற்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஊடகங்களும் இதை ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொண்டார்கள். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் எடுத்தாங்க. பிரைம் டைம்ல நேற்று விவாதங்கள் நடந்தது. அதற்காக நாம் அந்த ஊடகத்தைச் சேர்ந்த நண்பர்களுக்கு, அந்த நெறியாளர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த விவாதங்கள் நடைபெற்ற போது அதில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் நேற்று பேசிய பேச்சுக்கள் உண்மையிலேயே வியப்பை கொடுக்கிற பேச்சுக்களாக இருந்தது. என்னவென்னா, இந்த அரசு செய்து கொண்டிருக்கிற தவறுகளை மறைப்பதற்கு, மக்கள் மன்றத்திலே இவர்களுடைய நிர்வாக திறமையற்ற தன்மையை மறைப்பதற்கு இவர்கள் என்னவெல்லாம் கையிலே ஆயுதமாக எடுக்கிறார்கள் என்று பார்த்தால், நேற்றைக்கு நீங்கள் அந்த விவாதங்களை பார்த்திருந்தீங்கன்னா நீங்களே எல்லாரும் வியந்து போயிருப்பீர்கள். பேசிக்கொண்டிருப்பது திமுக காரரா இல்லை திமுகவினுடைய எதிரியாக சொல்லப்படுகிறவர்களா என்கிற அளவிற்கு அந்த விவாதங்களில் அவர்கள் பேசினார்கள். அதில் குறிப்பாக திமுகவின் தலைவர் ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், சார் அங்கே போய் இருட்டுக்குள்ளே அவங்க உட்காந்துருக்கும் போது அந்த பையனை அந்த பொண்ணு சரியாக செலக்ட் பண்ணியிருக்கணும்ல சார். ஒருத்தன் அடிக்கிறான், அடிச்சுன்னு இந்த பையன் ஓடிட்டான்னா என்ன சார் இவ்வளோ கோழையாக இருக்கிறான், இப்படி ஒரு கோழையை அந்த பெண் தேர்ந்தெடுத்தது தப்பு இல்லையா சார்? எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு சார், சார் பெரிய கண்டுபிடிப்பு சார் உங்கள் கண்டுபிடிப்பு. நேற்றைக்கு பேசுகிறார் திமுகவை சேர்ந்த இன்னொருவர் அவர் திமுகவினுடைய சோகால்டு ஆதரவு நடுநிலையாளர், திமுக ஆதரவு ஆனால் நடுநிலையாளர். அவர் பேசுகிற போது சொல்லுகிறார், நாம பெண் குழந்தைகளை தைரியமாக வளர்த்துருக்கணுங்க. நீங்கள் மட்டும் தைரியமாக வளர்த்துருந்தீங்கன்னா அந்த கொடியவன் அந்த பெண்ணை மிரட்டி அவளை இந்த மாதிரி துன்புறுத்துகிற போது அவள் உடனே நீ இந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவன் இல்லை, உன்னோட ஐடி கார்டை கொடுன்னு கேட்டிருப்பாள்ல. உன்னோட ஐடி கார்டு வாங்கி அவனோட ஐடி கார்டு இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணி இவன் வெளியேக்கிறவன் அவள் புரிஞ்சிருப்பாள்ல, அவள் தைரியமாக இருந்திருப்பாள்ல. இது ஏதோ ஒரு கோமாளி கூத்து நடத்துகிற போது பேசிய டைலாக்னு நினைக்காதீங்க. திமுகவினுடைய ஆதரவாளர்கள் நேற்றைக்கு விவாதத்திலே பேசிய கருத்து. இவர்கள் வழக்கமாக என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், நாங்கள் பெரியாரியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள், நாங்கள் பெண்ணுரிமையை பேசுகிறவர்கள், பெண்ணியத்தை நாங்கள் மதிக்கிறவர்கள், நாங்கள் முற்போக்கு சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் என்று பல நாடகமாடுவார்கள். ஆனால் நேற்றைக்கு இவர்கள் பேசிய பேச்சு ஒன்றை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பெரியாரியமும் இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற முற்போக்குத்தனமும் திமுகவை காப்பதற்கான ஒரு குறுக்கு வழியை ஒழிய இவர்கள் முற்போக்கானவர்களும் அல்ல. இவர்கள் பெண்ணிய கருத்துக்களை, பெண் உரிமைக்கான கருத்துக்களை மனதார பேசுகிறவர்களும் அல்ல. மாறாக உலக பிற்போக்கு கருத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு பெரியாரியம் பெண்ணியம் என்றெல்லாம் பேசி 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 நடிக்கிறவர்கள் என்பது நேற்றைக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. இவங்க விவாதமே அப்படித்தான் இருக்கு. நாம் இப்ப கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கொடுமை நடைபெறுவதற்கு அரசினுடைய அலட்சியம் காரணமாக இருந்ததா இல்லையா என்கிற கேள்வி. அதற்கு பதிலே இல்லை கடைசி வரைக்கும். நாங்கள் தான் கைது பண்ணிட்டோமே என்கிறாங்க. இப்போ இதில் இன்னும் அந்த வழக்கில் இன்னும் சில சிக்கல்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் தான் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் 2 பிரதானமான கேள்விகள் மக்கள் மன்றத்தில் வைக்கப்பட்டது. பல ஊடகங்களும் பேசினார்கள். ஒன்று, எப்படி எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு? ஒரு பெண் பாலியல் குற்றங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண், அவருடைய அடையாளங்கள், அவர் குறித்தான எந்த விவரங்களும் வெளியிடப்படக்கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் பல முறை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறது. சட்டமே இருக்கிறது, அது தண்டனைக்குரிய குற்றம் அதை வெளியிடுவது. ஆனால் எஃப்ஐஆர் காப்பியவே வெளியிட்டிருக்குது. காவல்துறை போட்ட எஃப்ஐஆர் காப்பியே வெளிவந்திருக்கு. எப்படி வெளியே வந்துச்சு? ஏன் வெளியே வருது? ஏன் உச்சநீதிமன்றம் இதை வெளியிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால், ஒன்று, அந்த பாதிக்கப்பட்டவர்களினுடைய வாழ்வு குறித்தான சமூகத்தினுடைய பார்வை வேறு விதமாக அமைந்துவிடக்கூடும். எனவே அது செய்யக்கூடாது. பாதிக்கப்பட்டவனுக்கே தண்டனை கொடுக்கிறதாக அது அடைந்துவிடும். அதை செய்யக்கூடாது என்றுதான் உச்சநீதிமன்றம் வழிகாட்டுகிறது. இன்னொன்று காரணம் அதுக்கு என்னன்னா, இதேபோல் வேறு யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வெளிவர பயப்படுவார்கள். ஐயோ பாருங்க, இவங்க விஷயம் எல்லாம் தெரிஞ்சு இப்படி வெளியே வந்துருச்சு, இவங்க பேரெல்லாம் வந்துருச்சு, நாம போய் சொன்னா நம்ம பேரும் கெட்டு போகும் என்று அவர்கள் பயப்படுவார்கள். அந்த அச்சம் வரக்கூடாது என்றால் பாதிக்கப்பட்டவர்களினுடைய அடையாளங்கள் வெளியிடப்படக்கூடாது என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டல், சட்டமே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி எஃப்ஐஆர் வெளியாச்சு? ஏன் வெளியாச்சு? எப்படி வெளியாச்சுங்கிறது ஒரு கேள்வி. ஏன் வெளியாச்சு? இனியும் பாதிக்கப்பட்டிருக்கிற யாராவது இருந்தால் அவர்கள் வெளியே வந்துவிடக்கூடாது, அவர்கள் தைரியமாக புகார் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் செய்யப்பட்டதா என்கிற கேள்விதான் பிரதான கேள்வி.
இந்த கேள்வி நேற்று வைக்கப்படுகிறது. நேற்றைக்கு மரியாதைக்குரிய சென்னையினுடைய கமிஷனர் இதற்கு பேட்டி கொடுக்கிறார். செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தி அது செய்தியாளர் பேசுகிறார். அவருடைய உடல் மொழியே நமக்கு வியப்பை கொடுக்கிறது. இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கிற போது அவர் ஏதோ பெரிய ஒரு இந்திய அளவிலான தேசிய பதக்கத்தை வாங்கி கொண்டு வந்தவரை போல அவருடைய உடல் மொழி உள்ளே புல்லரித்து பேசிக் கொண்டிருந்தார். பரவாயில்லை, அது அவருடைய குணம், அது அவர் பின்னால் இருக்கிற அதிகாரம் அவரை அப்படி பேச வைக்கிறது என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அவர் சொல்லுகிற பதில்களை கவனியுங்கள். எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு? அவர் சொல்லுகிறார், டெக்னிக்கல் ஃபால்ட். நாங்கள் அப்லோடு பண்ணோம் எஃப்ஐஆரை, அது பிளாக் ஆக லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. ஒன்று அப்படி இருக்கலாம், இல்லைன்னா குற்றம் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு காப்பி எஃப்ஐஆர் கொடுத்துருப்போம், அவங்க மூலமாக லீக் ஆகிருக்கலாம். விசாரிக்கிறோம், அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறோம். இப்படி ஒரு காவல்துறை அதிகாரி பதில் சொல்லலாமா? நீங்கள் சொல்லுகிற பதில் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லையா? உச்சநீதிமன்றம் மீண்டும் மீண்டும் சொல்லுதில்ல, ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டின் காரணமாக இவ்வளவு மிக முக்கியமான ஒரு வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்கிறவரினுடைய அடையாளங்கள் வெளிவந்து விடக்கூடும், எனவே அதை நாம் கவனித்து பண்ணணும், இங்க இடத்துல டெக்னிக்கல் ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனவே இதை நாம் செய்யக்கூடாது என்கிற அறிவு கூடவா இதை பதிவேற்றம் செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு இல்லை? அப்படி அவ்வளவுதான் காவல்துறை செயல்படுதா? அப்படிதான் செயல்படுதா சார்? காவல்துறை ஒரு குற்றவாளியை பிடிக்க போறாங்க, பக்கத்தில் நிற்கிற காவல்துறை அதிகாரியே சுட்டுட்டாருன்னு வைங்க. ஒரு அதிகாரி கேட்டா டெக்னிக்கல் ஃபால்ட் சார், துப்பாக்கி திரும்பி சுட்டுருச்சு, டெக்னிக்கல் ஃபால்ட் சொல்ல முடியுமா சார்? டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்திருக்குதுன்னு சொன்னா காவல்துறை அந்த லட்சணத்திலே பணியாற்றுகிறது என்பது பொருள் இல்லையா? இந்த அளவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கிலே தமிழ்நாடே போராடி கொண்டிருக்கிறது, இந்தியா முழுவதும் கவனிக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் நேற்றைக்கு உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்குது. இத்தனை இந்தியா முழுவதும் அத்தனை ஊடகங்களும் பேசிக் கொண்டிருக்கிற இந்த வழக்கில் நீங்கள் இவ்வளவு அலட்சியமாக செயல்படுகிறீர்கள் என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுவது 100% உண்மை என்றாகி விடுகிறது. இந்த ஆட்சியாளர்கள் மிக மிக அலட்சியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காவல்துறை இருக்கிறதா இல்லையா என்றே தெரியவில்லை இவர்களுடைய அலட்சியம். ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலை இவ்வளவு சாதாரணமா போறீங்களே சார் நீங்க. உங்க போலீஸ் துறை அமைச்சராக இருக்கிற முதலமைச்சர் வெட்கி தலைவிடி வேண்டாமா? டெக்னிக்கல் ஃபால்ட்னு சொல்றாருங்க உங்க கமிஷனர். டெக்னிக்கல் ஃபால்ட், பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய அத்தனை அவங்க அப்பா பேரு, அவங்க அட்ரஸ், அவங்க பேரு சகலத்தையும் வெளியிடு. கேட்டால் லீக் ஆயிடுச்சு. எப்படி லீக் ஆச்சுன்னு கண்டுபிடிங்க சார், கண்டுபிடிங்க. நாங்கள் பைத்தியக்காரனுக்கு தானே தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் ஓட்ட போட்டு உங்களையெல்லாம் அதிகாரிகளை உட்கார வச்சுட்டு பைத்தியக்காரனுக்கு தானே நீங்கள் மெதுவாக கண்டுபிடிங்க. இப்போ நாம் கேட்குறது என்னென்னா, டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்திருக்கிறது என்று சொன்னாலும் இந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டை கவனிக்காமல் இதை அப்லோட் பண்ணி இது லீக்காக காரணமாக இருந்த காவல்துறையினர் மீது என்ன நடவடிக்கை? இந்த கமிஷனர் உட்பட ஒட்டுமொத்தமாக அத்தனை பேரும் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டுமா இல்லையா? ஒரு முதலமைச்சர் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டுமா இல்லையா? எடுப்பாரா முதலமைச்சர்? காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் முதல்ல இந்த வழக்கில் சரியாக இருந்திருக்கா? இது வரைக்கும் ஏதாவது ஒன்றுக்கு சரியான பதில் இதுவரை காவல்துறை சொல்லியிருக்கா? அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்திலே அவருக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொன்னதாக அவன் பேசிக் கொண்டிருக்கிற போது அவனுடைய செல்போனில் கால் வந்துச்சு. அந்த கால் எடுத்து சார்னு பேசுனா, சார் நான் அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்கேன் என்று அவன் பேசினா. அவன் என்னோடு பேசுகிற போது என்னை துன்புறுத்துகிற அந்த நேரத்திலே கூட ஒருத்தரோட நீ இருக்கணும் என்று சொல்லி என்னை அவன் மிரட்டினா என்று சொல்லி அந்த பெண் சொல்லுகிறாள். யார் அந்த சார் என்கிற கேள்வி நேற்றைக்கு பரவலாக தமிழ்நாடு முழுவதும் எழுப்பப்பட்டது. அத்தனை பேரும் கேட்கிறார்கள், பொதுமக்கள் கேட்கிறார்கள், ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எல்லா மீடியா கேட்கிறாங்க, யார் அந்த சார்? கமிஷனர் பதில் சொல்லுகிறார், பேசலீங்க, அதெல்லாம் சும்மா நடிச்சிருக்கான். அவன் ஃப்ளைட் மோடில் இருந்துச்சு ஃபோனு, அவன் ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தான், கால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அவன் நடிச்சிருக்கான் சும்மா. இப்போ நமக்கு என்ன கேள்வினா, அவன் ஃப்ளைட் மோடில் வச்சுருந்தான் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் தானே சொல்லியிருக்கா அவனுக்கு ஃபோன் வந்துச்சு, வந்த ஃபோன் எடுத்து பேசினான்னு சொல்லி. அவன் கூப்பிட்டு பேசினான்னு சொல்லியே, வந்த ஃபோனை எடுத்து பேசினான்னு தான் சொல்லியிருக்கு. ஃப்ளைட் மோடில் இருக்கிற ஃபோனில் எப்படி ஃபோன் வரும்? கடைசியாக அந்த பொண்ணு போய் சொல்கிறான்னு சொல்லி கொண்டு போய் முடிக்க போகிறீங்களா இந்த வழக்கை? தெரியல. இதெல்லாம் இன்றைக்கு கேள்வியாக எழுந்திருக்கிறது. நான் இதை சொல்கிறேன், ஊடகங்கள் இன்றைக்கு இதை கேள்வியாக வைத்திருக்கிறார்கள், இன்னும் சிலவற்றை கேள்வியாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த ஆள் எந்த இடத்துல இருந்தான் என்பதை அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு செல்ஃபோன் சிக்னலை தான் பயன்படுத்துனதா சொல்கிறீங்க. ஃப்ளைட் மோடில் இருந்துச்சுன்னா செல்ஃபோன் சிக்னல் பயன்படுத்த முடியுமா என்கிற கேள்வியெல்லாம், அதெல்லாம் டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயங்கள், முடியாது போல எனக்கு தெரியாது. ஆனால் இதையெல்லாம் ரொம்ப பிரதானமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கே கமிஷனர் அவர்களினுடைய பதிலும் அவருடைய உடல் மொழியும் மிக மிக மோசமாக இருந்தது. ஒரு ஜனநாயக நாட்டிலே படித்தவர்கள், அரசியல்வாதிகள் பிழை செய்யக்கூடும் என்று சொல்லிதான் படித்தவர்களை அதிகாரிகளாக வைக்கிறார்கள். படித்தவர்கள் இப்படியான ஒரு ஆட்டிடியூடோடு நடந்து கொள்வது என்பது அது அவ்வளவு நன்றாக இல்லை. நாங்கள் எல்லாம் உங்களை நம்பி இருக்கிறோம், அதிகாரிகளை நம்பி இருக்கிற பொதுமக்கள் உங்களிடம் சொல்லுகிறோம். பாரதி சொன்ன வரியைத்தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். படித்தவன் சூதும் வாதும் பண்ணா போவான் ஐயோன்னு போவான்னா பாரதி. படித்தவர்கள் கவனமாக நீங்கள் தான் இந்த மக்களுக்கு உண்மைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கை. அது நேற்று இந்த செய்திகளுக்கு இவர் இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கார். இதுக்கு இடையில அந்த நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த ஆள்,
அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன், திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொறுப்பிலே இருக்கிறான் என்று சொல்லி சில படங்கள் வெளியிடப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டது. அந்த பத்திரிகையில் அவனுடைய பெயரெல்லாம் வெளியிடப்பட்டது. அப்போ நேற்றைக்கு பேசுகிற செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அது வேற பேருங்க, அது வேற ஆளா இருக்குங்கிறாங்க. உடனடியாக வேற ஒரு ஆளை தயார் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கொண்டு ஒரு போடுவாங்க. அந்த பேரில் அந்த இனிஷியலோட ஒரு ஆளை தயார் பண்ணுறதெல்லாம் ஒரு பெரிய வேலை கிடையாது, அது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவன் என்கிற முறையிலே நான் சொல்லுகிறேன். பல அரசியல் தலைவர்களோடு நான் நெருங்கி பழகியது உண்டு. இன்றைக்கு இருக்கிற நீங்கள் முதலமைச்சர் வரைக்கும் இருக்கிறவர்கள், அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், இவர்களை எல்லாம் சந்திக்கிற பேசுகிற ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு கட்டத்தில் எங்களுக்கு எல்லாம் அமைந்திருக்கிறது. ஆனால் நான் அதே போல நான் சார்ந்திருக்கிற அமைப்பும் முதலமைச்சராக இருந்தவர் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். அவர்களோடெல்லாம் நாங்கள் நிற்கிறோம், பேசுகிறோம், பழகுகிறோம். அப்படியெல்லாம் பார்க்கிற போது ஒரு செய்தி என்னால் உறுதியாக சொல்ல முடியும். யார் என்றே தெரியாத ஒருவன், அந்த கட்சியில யாருக்கும் அறிமுகமாகாத ஒருவன், திரு உதயநிதி அவர்களோடு அவன் நின்று கொண்டிருக்கிற அந்த தொலைவிலே நின்று அவரை வரவேற்கிற அவனுடைய உடல் மொழி, திரு மாசு அவர்களுக்கு அவன் சால்வை போடுவதும், மாசு அவர்களுக்கு அவன் கை கொடுத்து நின்று கொண்டிருக்கிற அந்த படங்கள், மற்ற அந்த லோக்கல் நிர்வாகிகளுக்கு அவன் சால்வை போட்டுக் கொண்டிருக்கிற போது இருக்கிற அவனுடைய அந்த உடல் மொழி, இதெல்லாம் யாரென்றே தெரியாத ஒருவனால் ஒரு காலம் எந்த அரசியல் கட்சியிலும் செய்ய முடியாது. ஒரு செய்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். போட்டோ எடுப்பாங்க, ஒரு 20 பேர் நின்று போட்டோ எடுப்பாங்க, ஒரு 10 பேர் அல்லது 3-4 பேர் கூட நின்று போட்டோ எடுப்பாங்க. போட்டோவுக்கு ஒரு தலைவர் நிற்பார். சரி, கட்சியினுடைய தொண்டர்கள் ஏதோ ஒரு வகையில் அபிமானிகள் என்கிற முறையில் எந்த கட்சியின் தலைவராக இருந்தாலும் நிற்பார், படம் எடுப்பார்கள். படம் எடுத்துக்கொண்டான் என்பதற்காக அவன் அந்த தலைவரோடு தொடர்பில் இருக்கிறான் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஆனால் நேற்றைக்கு இவனை இந்த குற்றவாளி என்று இவர் யாரை சொல்லுகிறார்களோ அவன் திமுகவினுடைய தலைவர்களோடு நின்றிருந்த அந்த தொனியை பார்க்கிற போது ஒரு அரசியல் கட்சியிலே வெகுகாலம் பயணித்துக் கொண்டிருக்கிறவன் என்கிற முறையிலே நான் சொல்லுகிறேன். அவன் நிச்சயமாக திமுகவினுடைய தலைவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒருவனாகத்தான் இருக்க முடியும். அதுதான் உண்மை. எனவே இவர்கள் அதை மறுப்பார்கள். இன்றைக்கு மறுத்து ஒரே ஒரு செய்தியை தான் நான் திமுக நண்பர்களை பார்த்து கேட்கிறேன். 2022ஆம் ஆண்டில் ராமேஸ்வரத்தில் 350 கோடி ரூபாய் நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியா இருந்தா 350 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தப்பட்ட அந்த வழக்கில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார். உடனே இவர்கள் அவனுக்கும் எங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, அதெல்லாம் நாங்கள் சம்பந்தப்படவே இல்லை, எங்களுக்கு அதுவும் என்னென்றே தெரியாது என்று விட்டார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சி மரக்காணத்திலே 26-27 பேர் பலியான அந்த சம்பவத்திலே பார்த்தால் கள்ளச்சாராயம் காய்ச்சியவன் என்று எந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டானோ அவன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு சால்வை போத்திக் கொண்டு அவரோடு நின்று கொண்டு படம் எடுத்துக்கொண்டு நின்றிருந்த காட்சிகள் பார்த்து உடனே திமுக சொன்னது அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, அவன் யார் என்று எங்களுக்கு தெரியாது. சரி, அடுத்து மீண்டும் கள்ளச்சாராய மரணம் நடந்தது. அதிலே ஒருவன் பிடிபட்டான், கண்ணுக்குட்டி என்று ஒருவன் பிடிபட்டான். அவனை பார்த்தால் அவன் அங்கே இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் கூட படம் எடுத்திருக்கிறான், திமுகவுக்கு பேனர் வச்சிருக்கிறான், அந்த அவர்கள் தேர்தல் வேலை அவர்களுக்கு பார்த்த படங்கள் எல்லாம் இருக்கிறது. அவன் வீட்டிலேயே முதலமைச்சரினுடைய படத்தை ஒட்டி வைத்து அவன் தீவிரமான திமுக காரனாக இருந்திருக்கிறான். ஆனால் கேட்டால் அவனுக்கும் எங்களுக்கு என்னங்க சம்பந்தம், அவன் போஸ்ட் ஒட்டுவான், அதுக்கு நாங்கள் என்னங்க பண்ண முடியும். போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, மத்திய அரசினுடைய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தமிழ்நாட்டிற்கு ஜாஃபர் சாதிக் என்கிறவன் உலகளவிலே மிகப்பெரிய நெட்வொர்க் ஒன்றை அமைத்து அதிலே போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் யார் என்று பார்த்தால் திமுகவினுடைய அயலக அணியினுடைய இணை செயலாளராக இருந்து செயல்படுகிறான் என்று சொல்லி அவனை கைது செய்கிறார்கள். எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அவன் பொறுப்புல இருந்திருக்கிறான். அந்த ஜாஃபர் சாதிக் முதலமைச்சரினுடைய மருமகளை ஒரு நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறான். அவனுடைய பட நிகழ்வுக்கு அவருடைய பேர் இருக்குதுல என்றால் கட்சி ரீதியாக தாண்டி குடும்ப ரீதியாக கூட இவர்களை நெருங்குகிற இடத்திலே ஒரு சர்வதேச குற்றவாளி இருந்திருக்கிறான் என்பது வெளிப்படை. எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? இப்போ இந்த கோயம்பேடுல மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபட்டார்கள் என்று சொல்லி அவர் திமுகவினுடைய நிர்வாகி என்கிற செய்தி வருகிறது. எங்களுக்கு எப்படிங்க தெரியும் திமுக இதுக்கு என்னங்க சம்பந்தம்? ஒரு பல்கலைக்கழகத்திற்குள்ளே ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்தியவன் அவனை கைது செய்கிறார்கள். அவன் உங்களுக்கு சால்வு போட்டுக்கிறான், கூடவே நிற்கிறான். எங்களுக்கு அவனுக்கு என்னங்க சம்பந்தம்? எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? சேலத்தில் ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி செயலாளரை திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் கஞ்சா விற்கிறார், கவுன்சிலரினுடைய கணவர் கஞ்சா விற்கிறார் என்று சொல்லி காவல்துறையில் புகார் கொடுத்த காரணத்திற்காக அவன் அந்த பகுதி செயலாளர் நடந்து வருகிற போது இவன் அந்த சிசிடிவி கேமராவை எல்லாம் அணைச்சிட்டு கூலிப்படையை வைத்து வெட்டி கொலை செய்து விட்டான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதி செயலாளரை 6 மாசத்துக்கு முன்னாடி வழக்கு கொடுத்த பிறகு கவுன்சிலரினுடைய கணவர் கைது. திமுக காரன். இவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எப்படிங்க தெரியும் திமுக
இந்த நாட்டிலே எவனெல்லாம் குற்றம் செய்கிறானோ, எவனெல்லாம் தைரியத்தோடு குற்றம் செய்கிறானோ, அவனெல்லாம் ஏதோ ஒரு வழியிலே திமுகவோடு தொடர்பிலே இருக்கிறான் என்பது எதேச்சியாக நடைபெறுகிறது என்று எத்தனை காலம் நாங்கள் நம்ப வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் விரும்புகிறார். இந்த தைரியம் எப்படி வரும்? இவன் தான் குற்றவாளியாவே இருக்கட்டும். இப்ப நீங்க ஒருத்தனை கைது பண்ணிருக்கீங்க, அவன் தான் குற்றவாளியாவே இருக்கட்டும். அவன் குற்றவாளி உள்ள போறான்ல, அங்க கூட இருந்த ஆண் நண்பரை அடித்து துரத்துறான்ல, அப்படி துரத்தப்பட்ட ஆண் நண்பர் அவர் போயிட்டாருங்கிறீங்கல்ல, போனவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோ அல்லது நண்பர்கள் சில பேரிடம் சொல்லியோ ஒரு 5-6 நண்பர்களை கூட்டிட்டு வந்து ஒரு தனியா தான் இருக்கிறான் இந்த குற்றவாளி, குற்றம் செய்கிறவன், இவனை தனியா இருக்கிறவனை அடிச்சு அவன் கையில் இருக்கிற அந்த அவனுடைய மொபைல் போனை பிடுங்கி அவன் எடுத்த அந்த வீடியோக்களை எல்லாம் கூட அழிச்சிடலாமே, அதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஒரு பயம் இந்த குற்றவாளிக்கு வரவே இல்லையே. தைரியமா அதுக்கு பிறகு 40 நிமிடங்கள் அந்த பெண்ணை படாத பாடுபடுத்தி இருக்கிறான், துன்பப்படுத்தி இருக்கிறானே. எப்படி அவனுக்கு அவ்வளவு தைரியம்? இவன் போய் காவல்துறையில சொன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தானே. இந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னு தான் சார் நாங்கள் கேட்டேக்கிறோம். இந்த பிரச்சனை தொடங்கினதுலேருந்து அதை தான் சார் கேட்குறோம். இந்த தைரியம் எப்படி சார் வந்துச்சு? இந்த தைரியத்தை கொடுத்தவ யார் சார்? அதுக்கு பின்னாடி இருக்கிற கும்பல் எது சார்? அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரம் என்னதான் சார்? அது வானலாவ அதிகாரம் என்ன சார்? வானலாவ அதிகாரம். பெண் பிள்ளைகளை பெற்ற தகப்பன்களின் சார்பாக கேட்கிறோம் சார். கமிஷனர் சார் பதில் சொல்லுங்க, முதலமைச்சர் சார் பதில் சொல்லுங்க. எப்படி அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு? எந்த பின்புலமே இல்லையா அவனுக்கு? இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க நம்பிக்கணும். எனவே இந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணுனது அரசுக்கு எதிராக சேலஞ்ச், அதாவது நீதிமன்றத்திற்கு எதிராக சேலஞ்ச் பண்ணியிருக்கிறார்கள் இவர்கள். இந்த தமிழ்நாடு காவல்துறை செயலிழந்து போய்விட்டது, அது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கல, நாம அரசியல் விமர்சனம் வைக்கல. உயர்நீதிமன்றமே சொல்லிச்சுங்க. ஆகஸ்ட் மாதம் இந்த செய்தி கேளுங்க. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10 வயது ஒரு பெண் குழந்தையை பாலியல் வன்புணர்வுக்கு ஒரு கொடூரன் உட்படுத்தினான் என்று சொல்லி அது வழக்கு வருது. அவங்க கொண்டு போய் மருத்துவமனையில் அவங்க அட்மிட் பண்றாங்க. மருத்துவர்கள் பயந்து போய் விடுகிறார்கள். அவர்கள் போய் அண்ணா நகர் காவல் நிலையத்திலே, மகளிர் காவல் நிலையத்திலே போய் இந்த குழந்தையினுடைய பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த குழந்தையினுடைய பெற்றோரை அடித்திருக்கிறார் அங்கே இருந்த காவல்துறை அதிகாரி. போக்சோ சட்டம் இது. போக்சோ சட்டத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய தகப்பனை, தந்த தாயை காவல்துறை அதிகாரி தாக்கி இருக்கிறார். இதன் பிறகு அவர் நீதிமன்றத்திற்கு போகிறார். உயர் நீதிமன்றம் என்ன தெரியுங்களா முடிவு எடுத்துச்சு? இந்த போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்காது. இவர்கள் குற்றம் செய்தவனுக்கு ஆதரவாக இருக்கிற காரணத்தாலே தானே பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய தாயின் தகப்பனையும் அடிக்கிறான். அவனுக்கு அரசியல் பின்புலம் இல்லையே, அந்த பெற்றோருக்கு பாவம் இல்ல, எங்கேயோ ஒரு கூலி தொழிலாளி அடிச்சிருக்க. நீ உயர் நீதிமன்றம் என்ன தெரியுங்களா சொல்லுச்சு? இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க பரிந்துரைக்கிறேன் என்று சொல்லிடுச்சு. தமிழ்நாட்டினுடைய போலீஸை நம்ப முடியாதுன்னு சொல்லிடுச்சு உயர் நீதிமன்றம். அதான் அர்த்தம், அதான் அதுக்கு பொருள். சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரித்தால் தான் இந்த பச்சை குழந்தையை இந்த பாலியல் வன்முறைக்கு உட்படுத்திய கொடூரன் யார் என்பதும், அவன் பின்னால் வேறு யாராவது இருந்து அவனுக்கு அரசியல் ரீதியான சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறார்களா என்பதும் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தானே சிபிஐ வர வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொன்னது. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சது தெரியுங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு என்ன செஞ்சது தெரியுங்களா? உச்ச நீதிமன்றத்திற்கு போகிறார்கள். உச்ச நீதிமன்றத்திலே ஒரு சிட்டிங்க்கு 50 லட்சம் ரூபாய் அந்த அளவிற்கு பணம் வாங்குகிற ஒரு உயர்தர வழக்கறிஞர். அவர் யாருன்னா, மோடி அவர்களின் ஆட்சி காலத்தில் அட்டார்னி ஜெனரலா இருந்தவர். அவரை தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞராக வைத்து அங்கே வாதிடுகிறார்கள். என்ன தெரியுங்களா? இந்த வழக்கை நீங்கள் சிபிஐயிடம் விசாரிக்க கொடுக்க கூடாது, சிபிஐ வேண்டாம் என்று நீங்கள் உத்தரவு போடுங்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் வாதம் வச்சு, அவ்வளவு பெரிய வழக்கறிஞர் வாதம் எல்லாம் வைத்து உச்சநீதிமன்றம் வேறு வழி இல்லாமல் சிபிஐ விசாரிக்க வேண்டாம், தமிழ்நாட்டிலேயே விசாரிக்கலாம் என்று சொன்ன உச்சநீதிமன்றம் எவ்வளவு கேவலமான ஒரு நிலையிலே தமிழ்நாடு இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறார்கள்? நீங்கள் விசாரியுங்கள் இந்த வழக்கை தமிழ்நாட்டிலேயே, சிபிஐ வேண்டாம். ஆனா விசாரிக்கிற அந்த குழுல 5 அல்லது 7 காவல்துறை அதிகாரிகள் இருக்கலாம். அதுல 3 காவல்துறை அதிகாரி பெண் காவல்துறை அதிகாரியா இருக்க வேண்டும், எல்லாம் ஐபிஎஸ் இருக்க வேண்டும். இதெல்லாம் சொன்னதோடு நிக்கல உச்சநீதிமன்றம். அதனுடைய தீர்ப்பில் இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறது. இந்த விசாரணைக்கு அமைக்கப்படுகிற குழுவிலே ஒருவர் கூட தமிழ்நாடு கேடராக இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் இருந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து வேலை செய்கிற ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடாது. வேறு மாநிலத்திலே இருந்து தமிழ்நாட்டிலே வேலை செய்கிற ஐபிஎஸ் அதிகாரிகள் 5 அல்லது 7 பேர் கொண்ட குழுவை வைத்து நீ விசாரித்து இந்த தீர்ப்பு கொடு, இதுல என்ன நடந்ததுங்கிற குற்றத்தை கண்டுபிடி என்று சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது என்றால், உங்கள் காவல்துறை எந்த லட்சணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை முதலமைச்சர் இப்பொழுதாவது ஏற்றுக்கொள்வாரா மறுப்பாரா? இதெல்லாம் நடந்து முடிந்த பிறகுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. இங்க சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை. செய்துங்க, 70 கேமராஸ் இருக்கு, 56 ஆர் ஒர்க்கிங். நாங்க போய் என்னவா முடியும்?
ஒர்க்கிங்னா முதல் நாள்லேயே தெரிஞ்சிருக்குமே சார். உள்ளே போகிறவை வந்தான், வெளியே வர்றவை வந்தான், இந்த டைமில் இதுக்குள்ளே இருந்தவை வந்தான். எப்படி முன்னாடி ஒரு கேமரா இருக்கும், புறகால ஒரு கேமரா இருக்கும், கேட்டுக்குள்ளே போய் கேட்டுக்குள்ளே வெளியே வந்திருப்பான். இதுக்கு விசாரிக்கவே வேண்டியது இல்லையே. வழக்கு கொடுத்து 10 நிமிடத்தில் அல்லவா கைது நடந்திருக்கும். வேலை செய்யாமல் போன 14 கேமராக்கள் அவன் போன பாதையில் இருந்திருக்கும் போல. அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். மற்றவெல்லாம் உள்ளெல்லாம் நல்லா தான் வேலை செய்துட்டு இருந்தது. ஏன்னா அதை நீங்கள் நான் போய் பார்க்க முடியாதுல்ல. நம்ம போலீஸ் அதிகாரிகள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நம்ம நம்பிக்குவோம், அதையும் நம்ம நம்புவோம். நம்ம தான் எல்லாவற்றையும் நம்புவோமே. இல்லை, எனவே இந்த மாதிரியான நிகழ்வுகளில் தான் இந்த வழக்கு போய் கொண்டிருக்கிறது. இதில் காவல்துறை அதிகாரி ஒரு எச்சரிக்கையை வேறு கொடுத்திருக்கிறார் கமிஷனர். இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தகவல்களை யாராவது பரப்பினால் கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்கு அதுதானே வேலை. நாங்கள் தானே பரப்பி கொண்டிருக்கிறோம். மக்கள் தானே பரப்பி கொண்டிருக்கிறாங்க. பரப்பியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை நீங்கள் எடுக்க முடியாது. கடுமையான நடவடிக்கையை மக்கள் எடுப்பார்கள். காத்து கொண்டிருங்கள், தப்பித்தே போக முடியாது. நாம் இதையெல்லாம் பேசி கொண்டிருக்கிற போது இவன் என்ன சொல்கிறான்னு தெரியுங்களா? இந்த திமுகவை சேர்ந்த இந்த முட்டு கொடுக்குற கும்பல் மறுபடியும் அவன் ஏதோ ஒரு வேலையை வச்சுருக்கான். நீங்கள் வந்து சென்னையில் வெள்ளம் தேங்கி இருக்கிற போது ஏன்டா இப்படி 2000 கோடி எங்கேயா தொலைச்சிங்கன்னு கேட்டால் உடனே என்ன போனால் தூத்துக்குடியிலே அப்படிமா. அட, இவ்வளவு மோசமாக போலீஸ் நடந்துக்குதே, போலீஸ் இருக்குதா இல்லையான்னு தெரியல, இவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நடக்குது, அத்தனையிலும் திமுககாரன் தொடர்புக்கானே, கஞ்சா புழக்கம் இவ்வளவு இருக்குதே, கொலைகள் இவ்வளவு நடக்குது என்று கேட்டால் சாத்தான்குளம் அப்படின்பா. அட, அதையெல்லாம் சொல்லித்தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அதெல்லாம் நாங்கள் வந்துட்டா இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த இடத்துல இவ்வளவு அக்கிரம் நடக்கிறதுல நீங்களே துணை போகிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டு இருக்கிறதுன்னு கேட்டால் இதையே பேசிட்டு இருப்பான். இப்போ இவ்வளவு பெரிய கொடூரம் நடந்திருக்கிறது. இதில் காவல்துறை கோட்டை விட்டு இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் எங்குமே இல்லை. நான் நேற்றே கேட்டதை போல எங்கேயுமே இல்லை. மருத்துவமனைக்குள்ள போய் டாக்டர் குத்துனா காவல்துறைக்கு தெரியாது, ஆசிரியரை போய் அடிச்சா காவல்துறைக்கு தெரியாது, கோர்ட்லேயே வெட்டி கொள்ளுவா காவல்துறைக்கு தெரியாது. இதை பல்லடத்தில் வந்து வீட்டுக்குள்ள போது 3 பேர்த்தை வெட்டி கொண்டு போட்டு போயிட்டா காவல்துறைக்கு தெரியாது. ஒரு பத்திரிகையாளரை வந்து கூலிப்படை வந்து துரத்திட்டு வரும். அவர் போன்ல சொல்லுவார், சார் வந்துட்டா சார், நான் இவ்வளவு நாளா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், வந்துட்டா சார் பாரு, எங்க வந்திருக்கா, யார் என்ன கலர் சட்டை போட்டிருக்கான்னு ரன்னிங் கமெண்ட்ரி கேட்டு இருக்கும் காவல்துறை. அவன் போய் வெட்டிட்டு போயிடுவான், காவல்துறைக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு திறன்மிக்க காவல்துறை தமிழ்நாட்டில் இயங்குவதாகத்தான் நம்ம எடுத்துக்கணும். இதையெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே இவங்க பொள்ளாச்சி தெரியுமா, பொள்ளாச்சி வழக்கை, அட பொள்ளாச்சி பேச வேண்டும் என்று தானே சொல்லுகிறோம். பொள்ளாச்சி அல்ல, எந்த இடத்திலே இப்படியான வக்கிரமான ஒரு தாக்குதல்கள் இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கும் என்று சொன்னாலும் அதை தடுக்கப்பட வேண்டிய கொடுங்குற்றம். பொள்ளாச்சி யார் பேச வேண்டாம்னு சொல்றா? பொள்ளாச்சி வழக்கில் நடந்தது என்ன? பொள்ளாச்சி வழக்கில் அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று திமுகவினுடைய தலைவர்கள் பேசியது உண்மையா இல்லையா? நீதிமன்றத்திலே போய் அதற்கு இவர்கள் மன்னிப்பு கேட்டு வந்தது உண்மையா இல்லையா? உதயநிதியை நீதிமன்றம் கேட்டது, எப்படி நீ சொன்னாய் என்று கேட்டு, எப்படி வந்து ஒரு தலைவரினுடைய பெயரை நீ இதில் சேர்த்து சொன்னேன்னு கேட்டு ஒரு பத்திரிகை பார்த்து அதிலிருந்து செய்தி சொன்னேன்னு சொன்னார். அந்த பத்திரிகையிடம் விசாரிக்கப்பட்டது. அந்த பத்திரிகை சொல்லிச்சு, நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற போது அவங்க எங்கள் ஃபோனுக்கு சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல, அதனால் நாங்கள் அப்படி செய்தி போட்டோம், அவரையும் நாங்கள் கனெக்ட் பண்ணி செய்தி போட்டோம் என்று சொல்லிச்சு. அதன் பிறகு பேசக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சது உங்களுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற போது உதயநிதி யார் பேரையும் சொல்லியிருக்க மாட்டார், சில பேர் என்று பேசியிருப்பார். சரி, ரைட்டு. இந்த வழக்கு வந்துச்சு. இந்த பொள்ளாச்சி இந்த பிரச்சனை வந்தோடனே அந்த எஸ்பி கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் என்று சொன்னவரே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தான். முதல் கொடுத்தவரே அவர் தான். இதை நான் சொல்லலை. நம்ம இதுக்கு மேலே அதை பேசக்கூடாது. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சொன்னார்கள். ரைட்டு. அது என்னாச்சு அந்த வழக்கை பேசலாமாங்கிறா. பேசுங்கப்பா. அந்த வழக்கை ஒருவேளை தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் கூட நீங்கள் உங்களுக்கு சாதகமாகவே விசாரித்துக் கொண்டீர்கள், நீங்கள் உண்மையான குற்றவாளிகளை தப்ப விட்டு விட்டீர்கள் என்கிற குற்றச்சாட்டு வந்துவிடுமோ என்று சொல்லி அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கிற உத்தரவை கொடுத்தவர் எங்களுடைய இன்றைய பொதுச் செயலாளர், அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். அந்த வழக்கு சிபிஐயில் இருக்கிறது. அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறவன் அவனைத்தான் இவங்க சொன்னாங்க. அவன் வந்து பார்த்தாயா அதிமுகவின் பொறுப்பு, அவன் எந்த பொறுப்பிலும் இல்லை என்பதை மீண்டும் பல முறை சொல்லியாவிட்டு, இன்னொன்று, இன்றைக்கு திமுகவின் கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவராக இன்றைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிற மயூரா ஜெயக்குமார் அவர்களோடு கூட அவன் உடன் நின்று படம் எடுத்திருந்த காட்சிகளும் அன்றைக்கு வெளியே வந்தது. அவன் பல கட்சியின் தலைவர்களை சந்தித்து படம் எடுத்திருந்திருக்கிறான். அப்படியான கேஸ் ஏதாவது இருக்கா? அவனும் கைது செய்யப்பட்டான். கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கிறான். சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு திமுகவினுடைய பொறுப்பாளர்களின் மகன்களும் இதில் கைது செய்யப்பட்டார்கள். பொள்ளாச்சி வழக்கு என்பது திமுகவா அதிமுகவா அவனா இவனா என்பதே இல்லை. அதில் எல்லா கட்சிக்காரனும் இருந்திருக்கான்.
அவன் வந்து சமூக விரோதி. நான் கேட்பது என்னன்னா, இந்த அரசு நடவடிக்கை எடுக்க தயங்கியதா? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது, சிபிஐ நேரடியாக இறங்கி விசாரித்தது, குற்றவாளிகளை கைது செய்து கொண்டிருக்கிறது, வழக்கு அவர்களிடம் இருக்கிறது. இதை சொன்னோம்னா உடனே திமுக நண்பர்கள் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? அங்க தொலைக்காட்சியில் என்ன பேசுறாங்க? சிபிஐ கிட்ட போனா லேட் ஆகுங்க, ரொம்ப லேட் ஆயிரும், அதனாலதான் நாங்க வந்து சிபிஐ கொடுக்க வேண்டாம்னு சொல்றோம். நானும் கேட்கிறேன், சிபிஐக்கு வழக்கு கொடுத்து விட வேண்டாம், நாங்களே இதை விசாரித்து விடுகிறோம் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே போய் வழக்கு போட்டு எங்கள் வரி பணத்தை 1 மணி நேரத்திற்கு 50 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி இப்படி பார்த்துட்டு வர்றீங்களே. இந்த பொள்ளாச்சி வழக்கு என்று பேசுகிறவர்களே, இந்த பொள்ளாச்சி வழக்கை விரைவுபடுத்த வேண்டும் சிபிஐ, உண்மையான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து இந்த வழக்கை நிறைவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் வழக்குக்கு போகலாமே நீதிமன்றத்துக்கு. 4 வருஷம் ஆச்சே திமுக ஆட்சி அமைஞ்சு. ஏன் சார் போல? ஏன் போல? போக மாட்டீங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அந்த காவல்துறை அதிகாரிக்கு நான் உத்தரவு கொடுக்கவில்லை என்பதை அந்த நாளிலேயே சொன்னார் இந்த நாட்டின் முதலமைச்சர். என்னுடைய உத்தரவை மீறி நடந்திருக்கிறது, சட்டவிரோத செயல் நடந்திருக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தினார். அதன் பிறகுதான் அங்கே இருந்தவரை ஆயுதப்படைக்கு மாற்றினார். இந்த குற்றத்திற்கு காரணமான அந்த அதிகாரி ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார். உடனடியான நிர்வாக ரீதியான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை அவர் மேல் எடுக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு இந்த ஆர்டர் யாருகிட்ட இருந்து வந்துச்சு, இவங்க இந்த கொலைகளை எப்படி செய்தார்கள் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு ஆணையத்தை அமைத்தவர் எங்களுடைய பொதுச் செயலாளர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். உண்மையை வெளிக்கொண்டு வாருங்கள் என்று நீதிபதி தலைமையில் ஆணையம் போட்டாங்க, கமிஷன் போட்டாங்க. அந்த கமிஷன் அத்தனை பேரையும் கூப்பிட்டு விசாரித்தது, அங்க என்ன நடந்தது என்பதை விசாரித்து தீர்ப்பை கொடுத்தது. தீர்ப்பு கொடுக்கிற போது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த தீர்ப்பின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? டிவியில் உட்கார்ந்து பேசுறீங்க, தூத்துக்குடி தானே ஐயா, தூத்துக்குடியில குற்றவாளி யார் என்பதை நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்களுடைய அறிக்கை தெளிவாக சொல்லிவிட்டதே. யாரை தண்டனைக்குரிய குற்றவாளியாக அந்த அறிக்கை அடையாளம் காட்டியதோ, யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அறிக்கை பரிந்துரை செய்ததோ, அவருக்கு, அந்த போலீஸ் ஆபீசருக்கு ப்ரமோஷன் கொடுத்த அரசாங்கம் ஸ்டாலினுடைய அரசாங்கம். ஏன் ப்ரமோஷன் கொடுத்தீங்க? ஆனா அங்க வந்து உட்காந்து என்ன பேசுறீங்க? டிவியில் உட்காந்து தூத்துக்குடியிலே, சாத்தான்குளத்திலே. எத்தனை நாளைக்கே இப்படி ஊரே மாத்துவீங்க? எத்தனை நாளைக்கு சார் இப்படி பொய் பேசிட்டே இருப்பீங்க? உங்களுக்கு நீங்க பேசுற பொய்களுக்கு அதிகாரிகளும் துணையா? பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்றானே பாரதி. கண்ணில் பார்க்கிறோமே நாங்க. நான் எதையும் வந்து யாரையும் காப்பாற்றுவதற்கு முதல்ல இந்த திமுக காரர்கள் பிரச்சாரம் மூலமாக, அவர்கள் இருக்கிற ஊடக பலம் மூலமாக, அவர்கள் வைத்திருக்கிற இந்த சோகால்டு நடுநிலையாளர் கும்பல் மூலமாக மக்கள் மனதிலே ஏற்றி வைத்திருக்கிற அழுக்கை நாம் முதல்ல வாஷ் அவுட் பண்ணணும். நம்ம கழுவி எடுத்துட்டு நம்முடைய சுய மூளையை உபயோகித்து நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த இவர்கள் குறிப்பிடுகிற இத்தனை பிரச்சனைகளிலும் குற்றவாளியாக யார் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் சிந்தியுங்கள். நாம் நீதியரசர்களை நம்புகிறோம். இவங்க ஒன்றும் பெரிய, இவங்க தான் ஃபைனல் கிடையாது. இவங்க இந்த காவல்துறை வந்து ஒருவேளை இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு வேலை செய்யும் என்று சொன்னாலும் உண்மை இதுக்கு இந்த பெண்ணை தவிர இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் யாருமே வெளிவராத அளவுக்கு இவர்கள் மிரட்டியும் முடித்து விட்ட அந்த சம்பவங்களை நடத்திட்டு லீக் பண்ணதுலேயே மிரட்டி முடிச்சுட்டாங்க. இனி யாரும் வெளியே வர போறதில்லை எனக்கு தெரிஞ்ச அநேகமா. அந்த சார் யார்? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக தான் நிற்க போகிறது. ஓகே, எல்லாமே இருக்கட்டும். நீதிமன்றம் கட்டாயமாக இதில் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு போகாது என்று நாம் நம்புகிறோம். துறை ரீதியான நடவடிக்கை இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட வேண்டும். இந்த காவல்துறை அதிகாரிகள் யாரோ ஒரு சில அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காக இந்த வேலையை செய்திருந்தார்கள், தெரிந்தே லீக் செய்திருந்தார்கள் எஃப்ஐஆர் என்று சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு எதிராக, உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக சட்டவிரோதமாக நடந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள், அதற்கு துணை போய் இருக்கிற உயர் அதிகாரிகள், அவர்களுக்கு துணை போய் இருக்கிற போலீஸ் மினிஸ்டராக இருக்கிற இந்த நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர், அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும், பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும், இவர்கள் மீதான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இவையெல்லாம் கோரிக்கையாக இருக்கிறது. தைரியம் இருந்தால் இந்த வழக்கை சிபிஐ விசாரிப்பதற்கு இவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். சிபிஐ வசம் இதை கொடுக்க வேண்டும். ஏன்னால் இவங்க விசாரிக்கிறது எப்படி இருக்குங்கிறது உயர்நீதிமன்ற தீர்ப்பு சொல்லிடுச்சு. இவங்க 10 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணவனையே பேரண்ட்ஸை தான் அடிப்பாங்க அந்த காவல்துறை அதிகாரிகள். அந்த அதிகாரி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. பெரிய நடவடிக்கை இல்லை. போக்சோ குற்றவாளியில் பாதிக்கப்பட்ட அம்மா அப்பாவை அடித்த காவல்துறை அதிகாரிக்கு டிரான்ஸ்ஃபர், பெரிய தண்டனை. ஆனால் அங்கே போய் 50 லட்சம் ரூபா செலவு பண்ணி வாங்கிட்டு வரீங்க, நாங்களே விசாரிக்கிறோம், சிபிஐ கிட்ட கொடுத்துறாதீங்க இந்த வழக்கைன்னு சொல்லி. ஏன்? இதே கமிஷனர் அவர்கள் நேற்று சொல்லுகிறார், நம்ம பேசின நிறைய பேசிட்டே போகணும், நேரம் அதிகமாயிட்டே போகுது. இந்த கமிஷனர் நேற்று சொல்றாரு, வழக்கு கொடுத்து 4 மணி நேரத்தில் கைது செய்து விட்டோம், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்கிறார் நேற்று மரியாதைக்குரிய சென்னையின் கமிஷனர். வழக்கு கொடுத்து 10 நாள் கைது செய்யாமல் இருந்தீங்களே போக்சோ வழக்கில்,
அந்த அந்த 10 வயது குழந்தையை பாலியல் வன்முணர்வு பண்ணவனே அப்போ எங்கே போயிருந்தீங்க சார்? அப்போ எங்கே போயிருந்தார் முதலமைச்சர்? அவங்க எப்போ எங்கே போயிருந்துச்சு இந்த நாட்டினுடைய காவல்துறையினுடைய வீரியமிக்க பணி? 10 நாள் கைது செய்ய முடியலைங்க. எல்லாம் பேசுன வேங்க வயல்ல கைது செஞ்சிட்டிங்களா? குற்றவாளிகள் யாருங்கிறத கைது செஞ்சிட்டிங்களா? இந்த பல்லடத்தில் வந்து வீடுக்குள்ளே வந்து வெட்டி கொண்டவனுங்களே எல்லாத்தையும் கைது பண்ணிட்டீங்களா? ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முழுமையாக எல்லாரையும் கைது பண்ணியாச்சா? ஒரு அரசியல் தலைவரை நடுரோட்டில் வெட்டி கொண்டாமல் பாருங்க. சட்டம் ஒழுங்கினுடைய லட்சணம் இந்த நாட்டில் பேசவே கூடாது. இவர்கள் தொடர்ச்சியாக நான் சொல்லுகிறேன், இதை பார்க்குற நீங்கள் இவ்வளோ ஒரு வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல. நான் பார்ப்பீங்கன்னு நம்பியும் நான் போடல. நான் வந்து இந்த செய்திகள் நம்ம போட்டு வைக்கணும், இந்த செய்திகள் நம்ம பேசணுங்கிறக்காக நான் பேசுகிறேன். ஆனால் இதை பார்த்து கொண்டு இருக்கிற பொதுமக்களுக்கு, பெரியவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த மக்களை, இந்த நாட்டை சீரழித்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் தெருக்கா கஞ்சா புழக்கம் இன்றைக்கு இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் கூலிப்படைகள் தைரியமாக கையில் அறிவாள்களுடன் அவர்கள் நடமாட தொடங்கிவிட்டார்கள். எல்லாமே திறந்து விடப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில். இன்னைக்கு ரொம்ப மோசமாக இது வந்து இன்னைக்கு அந்த ஒரு குழந்தைக்கு, ஒரு பெண்ணுக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளே நடந்திருக்கிற இந்த கொடுமை நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு நடக்காதுன்னு நம்பி உட்காந்துருக்காதீங்க. நடத்துவார்கள். நான் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கிறேன், நான் அந்த கட்சிக்காக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதிமுகக்காரர்கள் அவங்க ஆட்சி, அது அம்மா அவர்கள் ஆட்சி இருந்த போதும் சரி, எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி இருந்த போதும் சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஒரு ஆளை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதிமுகவில் செஞ்சான்னு சொன்னால் அதிமுக அவன் பொறுப்பில் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க, உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. பயந்து தான் இருக்கணும். போலீஸ் அதிகாரிகளுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர்கள் தைரியமாக இறங்குவார்கள், தைரியமாக கையாளுவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பல வழக்குகளில், போதைப்பொருள் வழக்கில், பாலியல் குற்றங்களில், பல வழக்குகளில், சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான பிரச்சனைகளில், ரவுடிசத்தில், கூலிப்படைகளில் பல வழக்குகளில் மாட்டுகிறவர்கள் ஆளுங்கட்சியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஒரு பெரிய ஐயம் இன்றைக்கு மக்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அந்த அதிகார பலத்தோடு சாதாரண மக்களை இன்றைக்கு உதைக்க தொடங்கி இருக்கிறார்களா என்கிற கேள்விதான் அந்த கேள்வி. இவர்கள் நெருங்கி வருகிறார்கள். எரிகிற வீட்டின் கூரை என் வீட்டு கூரை இல்லை என்று நிம்மதியோடு இந்த நாட்டினுடைய மக்கள் இருந்தால், அங்கே எரிகிற நெருப்பு நம் வீட்டு கூரையிலும் பற்றி எரியும். அதுவரை இந்த கொடூரர்களினுடைய ஆட்சி இதை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே நாம் விழித்துக் கொள்ள வேண்டும். அதிகாரிகள் எதை வேண்டுமானாலும் பேசட்டும், அரசியல் தலைவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசட்டும். மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இது சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சவராவதற்கும், போதைப் பொருட்களினுடைய புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் இருப்பதற்கும் காரணமான அரசாக இருக்கிறது. இதை தூக்கி எறிய வேண்டிய கடமை இந்த மண்ணை நேசிக்கிற, இந்த மண்ணிலே தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிற ஒவ்வொருவனுக்குமான கடமை என்பதை உணர்ந்து நாம் செயலாற்றுவோம். அதை நோக்கி நாம் நகர்வோம். இவர்கள் பேசுகிற பொய்களை பேசிக்கொண்டே இருக்கட்டும். வணக்கம்.